தீபாவளி அன்னைக்கு காலையில நல்ல வீடே மணக்கிற கமகம வாசனையோட ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சூடான சாதம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு அட்டகாசமான டேஸ்ட்ல ரொம்ப அருமையா இருக்குங்க. இதுக்கு 3/4 கிலோ நாட்டுக்கோழி நான் வாங்கி வச்சிருக்கேன். ஏற்கனவே அவங்க மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுல 2 சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். முதல்லயே நீங்க ஆன் பண்ணிட்டு வச்சீங்கன்னா ஒன்னு பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால மசாலாவை ரெடி பண்ணிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்துடலாம். இது கூட பெரிய வெங்காயத்துல 1, தக்காளியில 2, இது ரெண்டையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கல்லுப்பு போட்டு திரும்பவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்பதான் முதல் முறை நீங்க குழம்பு செய்ய கத்துக்கிறீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவுமே இல்லைனா கூட இது சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபிளேவர் வரணும்னா நீங்க கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3 சேர்த்து போட்டுக்கலாம். இல்ல இதுல ஏதாவது ஒன்று தான் இருக்குன்னா கூட அதை கூட கொஞ்சமா சேர்த்து வதக்கி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இது கூட ஒரு தேங்காவை நான் துருவி போட்டிருக்கேன். தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 செகண்ட் நீங்க வதக்கினாலே போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரமா தான் வதக்கிருப்பேன். ரொம்ப நேரம் வதக்கி அதை கருக விடக்கூடாது. பொதுவாகவே மசாலாலாம் கொஞ்சம் வதக்கி போட்டு குழம்பு வைக்கும்போது ரொம்ப மனமா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும். நீங்க காலையில வைக்கிறீங்கன்னா நைட் வரைக்கும் இந்த குழம்பு வச்சு நீங்க யூஸ் பண்ண முடியும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புனாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி மிளகு, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு வதக்கி அரைக்கும் போது அதோட சுவை இன்னுமே அதிகமா இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ மிக்ஸி ஜார்ல கழுவி நீங்க அந்த தண்ணியை சேர்த்து ஊத்திக்கோங்க. இதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். சிக்கன் செய்யும் போது எப்பவும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்பதான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. இப்போ இதுல 2 பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமா 2 ஸ்பூன் நல்ல நிறையவே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நாட்டுக்கோழி குழம்பு செய்யும் போது கண்டிப்பா சின்ன வெங்காயத்தை கொஞ்சமா சேர்த்துக்கங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுல நான் க்ளீன் பண்ணி வச்சிருந்த நாட்டுக்கோழி அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த வாசத்துல இந்த நாட்டுக்கோழியும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அப்பதான் நல்லா அந்த கோழில அந்த ஃப்ளேவர் வந்து போய் சேரும். இப்போ இதுல கல்லுப்பு கொஞ்சமா போட்டுட்டு ஒரு லெமனை வந்து நான் புளிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். பொதுவாவே நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சீக்கிரமா வேகிறதுக்கு தான் லெமன் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதுல தனியா தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நடுவுல கட் பண்ணிட்டு போடணும். அப்பதான் அதோட ஃப்ளேவரும் நல்லா இதுல இறங்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்ததை அப்படியே ஊத்திக்கலாம். இப்போ தண்ணி தேவைன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்க, இதுல தண்ணி போதுமான, தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு சரியா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போடலாம். நல்லா ஒரு 5 விசில் வந்தா போதுங்க. சூப்பரா இந்த நாட்டுக்கோழி வெந்துடும். லெமன் ஊத்திக்கிறதுனால உங்களுக்கு அதிக விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. லெமன் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் கூட ஊற்றிக்கலாங்க, சீக்கிரமா வெந்துடும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். கறி எல்லாமே நல்லா வெந்து கரையாம சூப்பரா இருக்கு. நல்ல கமகமன் வாசத்தோட இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.